அவர்கிட்ட கேப்டன்சி வரும்போதே ஓரளவுக்கு இந்தியன் டீம் நல்ல ஷேப்ல இருந்தது. பட் அவர் வந்த உடனே, அதாவது ஐ ஸ்டில் பிலீவ் அந்த டைம்ல வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தான் வந்து அந்த மீடியா இந்தியன் டீமோட அனலிஸ்டா இருந்தாங்க. அண்ட் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபாகவும் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில இருந்து இன் அண்ட் அவுட் இருந்திருக்காங்க. அவங்க மூலியமா வந்த தகவல் என்னன்னா, த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், அவர் வந்து கேப்டன்சி எடுத்து ஒரு கண்ட்ரோல் எடுத்தோடனே டீம்ல முதல்ல ஒரு கிரைட்டீரியா எடுத்துட்டு வந்தார். த ஃபிட்டஸ்ட் ஷுட் பிளே. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ்க்கு ரொம்ப ப்ரையாரிட்டி இருந்தது இல்லை. மேபி தோனியோடதுல அது ஒரு சின்ன கிளிம்ஸ் இருந்தது. பட் தோனியுமே வந்து ஒன் டே அண்ட் T20 தான் அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாரு, டெஸ்ட் கிரிக்கெட்ல பண்ணல. பட் விராட் கோலி வந்து ஒன்ஸ் கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதாவது பெரும்பாலும் இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல மேட்ச் ஆடும்போது பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும். அது சிப்ஸ்ல இருந்து அந்த லேஸ்ல இருந்து எல்லா பிராண்ட்ஸ் ஆஃப் சிப்ஸ் எல்லாம் இருக்கும். பிளேயர்ஸ் கான்ஸ்டன்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பிரியாணிஸ் இருக்கும். எங்க போனாலும் யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஃபுட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாரு. அதை மீறி வந்து முக்கியமாக சில விஷயங்கள் இருக்கணும்னா நட்ஸு, சில ஹெல்த்தி ஸ்நாக்ஸ், அதாவது வி ஆர் நாட் கம்மிங் ஹியர் டு ஈட், வி ஆர் கம்மிங் ஹியர் டு பிளேன்றதை வந்து டீம் மீட்டிங்ல ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னார். அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு போல்ட் டிசிஷன். அதாவது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி இடங்கள்ல எந்த கேப்டனும் இன்வால்வே ஆக மாட்டாங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் கிட்ட விட்டுருவாங்க. பிளேயர் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க போவாங்கன்றதை மட்டும்தான் ஜெனரலி பார்ப்பாங்க. பட் விராட் கோலியோட கேப்டன்சில விராட் கோலி எல்லாத்துலயும் இன்டர்ஃபியர் ஆக ஆரம்பிச்சு.